visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி விசிட் டெம்பிள்ஸ் மூலமாக தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஸ்ரீ பஞ்சமுகி ஹனுமார் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் ராமேஸ்வரம் டவுனில் துளசி பாபா மடம் ஒரு சாலையிலேயே அமைஞ்சிருக்கு. இது வடக்கு பார்த்து அமைந்த ஒரு சின்ன கோயில். பல நூறாண்டுகள் முன்னாடியே இங்கே வந்து அகோரிகள் சாதுக்கள் நடமாட்டம் இருந்தது. இங்கே அப்போவே அன்னதானம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த கோயிலுக்கு ராஜகோபுரமோ அல்லது துவஜஸ்தம்பமோ கிடையாது. தகர ஷீட் போட்டு தான் மூடியிருக்காங்க மேல் பகுதியெல்லாம். கோயில் உள்ளே நுழைஞ்ச உடனே வலப்பக்கத்தில் வந்து துளசி பாபாவோட ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க, ரொம்ப கண்கவரும் விதமாக. அதை தாண்டி உள்ளே போனால் தெற்கு நோக்கி சில நாகதேவதைகள் விக்கிரகம் இருக்குது. அந்த நாகதேவதைகள் விக்கிரகம் பக்கத்திலே ஒரு 4 கால் மண்டபம் இருக்குது. அங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குது. ஜீவ சமாதி யாருதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த கோயில் நிறுவனரான துளசி பாபாவோட ஜீவ சமாதி. அதுலேயே அவரது பொற்பாதங்களையும் வச்சுருக்கா. அதாவது ரொம்ப புனிதமாக கருதுகிறான். அதுக்கு பக்கத்திலே ஒரு சிவலிங்கமும் விநாயகர் விக்கிரகமும் இருக்குது. ரெண்டுமே மேற்கு நோக்கி இருக்குது. இதன் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கடை இருக்குது கோயிலுக்குள்ளேயே. அந்த கடையில் வந்து டிவைன் ஆர்டிகல்ஸ், அதாவது இந்த கோயில் சம்பந்தப்பட்ட டாலர், செயின், கயிறு இதெல்லாம் வந்து விற்கிறான். இந்த கடை பக்கத்திலே மிகவும் கம்பீரமாக 18 அடி உயரம் கொண்ட கருமை நிறத்தில் தெற்கு நோக்கிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்கிரகம் அமைஞ்சிருக்கு. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்கிரகங்களில் அவரோட முகங்கள் என்னென்னு பார்த்தா அனுமார், நரசிம்மர், வராகர், கருடர், ஹயக்ரீவர். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருக்குதுன்னு சொன்னோம். அதுக்கு கீழே இருக்கிற மேடையிலேயே ஜபல்பூர் பாபா அப்படிங்கிறவர் உட்காந்துட்டுருக்கார். இந்த ஜபல்பூர் பாபா என்ன அப்படின்னா, அவர் வந்து நிறையா ரக்ஷ தாயத்து மாதிரி கையில் வர பக்தர்களுக்கு கட்டுறார். அவள் என்ன விரும்பி கொடுக்குறாளோ அதை வாங்கிக்கிறார். கோயிலோட மற்றொரு பக்கத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணர், அனுமார் இவரோட விக்கிரகங்களை வச்சு அங்கே பூஜை பண்ணி வழிபடுறான். அது பக்கத்திலேயே வந்து நளன், நீலன் ராமாயண காலத்தில் கையாண்ட மிதக்கும் கற்களும் இருக்குங்க. இந்த கோயிலில் வந்து பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு சின்ன அனுமார் விக்கிரகம் இருக்குது. இதை வச்சு வழிபடுறான். இது பக்கத்துலேயே ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருக்குது. அது மொத்தமும் செந்தூரம் பூசி வச்சுருக்கான். இது 700 ஆண்டுகளுக்கும் பழமையானதுன்னு சொல்கிறான். இந்த கோயிலில் பல தூண்கள் நிரம்பிய ஒரு பகுதி இருக்குது. அது மொத்தமும் வந்து நிறைய படங்கள்லாம் வரைஞ்சி வச்சு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கான். இது அரசாங்க கோயில் கிடையாது. இதை வந்து சுமதி தாஸ் அப்படிங்கிறவங்க திறம்பட நிர்வகிச்சுன்னு வரா. அவருக்கு உதவியாக இருப்பவரோட பேர் நம்புக்குமார். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.